எபினேசர் வந்து எம்எல்ஏவாக இருக்கிறார் திமுகவை பொறுத்த வரைக்கும். ஸோ அவருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது தான் வந்து பெரிய கேள்வி. அதில் வந்து ஒரு 50-50 சான்ஸ் சொல்கிறாங்க. அவருக்கான 50-50ங்கிறத விட இன்னும் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான அந்த ப்ராபபிலிட்டி வந்து நம்ம குறைச்சி கூட செய்யலாம். அவருக்கு வந்து அங்கே சீட்டு கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்றதான் வந்து சொல்லப்படுது. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் எபினேசருக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இருந்தது. ஆனால் இப்போ வந்து எபினேசருக்கான வாய்ப்புகள் வந்து அங்கே குறைவு தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எபினேசரை தாண்டி ஒரு ஃபேஸ் யார் அப்படின்னா தொகுதிக்குள்ளே இருந்து இன்னும் வந்து யாரையும் வந்து அங்கே ஐடென்டிஃபை பண்ண மாதிரி தெரியல. ஒருவேளை 2017 இடைத்தேர்தலில் போட்டியிட்ட மருது கணேஷ் வந்து போட்டியிடலாம். இல்லை அப்படின்னா திமுக சார்பாக விவாதங்களில் கலந்துக்கிற டாக்டர் சையது ஹஃபீசுல்லா வந்து ஆர்கே நகர் தொகுதியை கேட்குறாரு அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பேசப்படுது. பல ஊடக கட்டுரைகள்லையுமே வந்து அதை சொல்கிறாங்க. திமுகவுக்குள்ளே விசாரிக்கும் போதுமே அவங்க வந்து அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம் வந்து சொல்லப்படுது. ஆனால் திமுக வந்து இன்னும் யாருக்கு அப்படிங்கிறது வந்து முடிவு பண்ண மாதிரி தெரியல. இவங்க வந்து இப்போயும் வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. நடுவில் ஒரு சில டாக்ஸ்லாம் அடிபட்டுச்சு. அமைச்சர் சேகர் பாபு வந்து தொகுதி மாற போறாரு, ஆர்கே இது வந்து நம்ம போட்டியிட போறாருன்னு. எப்போனா திமுக மண்டல பொறுப்பாளர்கள் நியமிச்சப்போ நம்ம ஒன்று பேசணும் இல்லையா? அப்போ இதை நான் சொல்லியிருந்தேன். ஆர்கே நகர்லேயே வந்து சேகர் பாபு கிளம்புறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வந்து அதற்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. சேகர் பாபு வந்து துறைமுகத்திலே வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஒருவேளை அவர் தொகுதி மாறினா வேணால் நிறைய காம்பினேஷன்ஸ் வந்து வடசென்னையை பொறுத்த வரைக்கும் மாற்றி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ திமுகவை பொறுத்த வரைக்கும் சிட்டிங் எம்எல்ஏவிற்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவாக இருக்குது. ஆர்கே நகரில் மாற்று வேட்பாளரை அவங்க இன்னும் டிசைட் பண்ணலை. ஆனால் ஒரு 2-3 பேர் வந்து பரிசீலனையில் இருக்கிறாங்க.